அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய விடியலை காண்பதற்கு எங்களை அழைத்து வந்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கண்களிலே எங்களுக்கு அதிகமாய் கிருபை கிடைத்து, மீண்டும் இந்த வாரத்தின் 3வது நாளை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்று நடக்க என் தேவன் எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருந்து இனிய நல் வாழ்த்துக்களை இன்முகம் கொண்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் மன்னிப்பை குறித்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? மன்னிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் ஒரு குணம். இது கண்டிப்பாக அவசியமான ஒரு குணம். ஆனால் இந்த குணம் இன்றைக்கு கல்விமான்களுக்கு மத்தியிலும் ஞானவான்களுக்கு மத்தியிலும் இந்த குணம் காணப்படுவது இல்லை. பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் இன்றைக்கு அநேக மக்கள் மத்தியில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். மன்னிப்பு என்பது எல்லோரும் பொதுவாக யார் வேண்டுமானாலும் பேச்சிலே சொல்லலாம், மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தனக்கு வந்தால்தான் தலைவலி தெரியும் என்று. மன்னிப்பது நல்ல குணம்தான். ஆனால் அந்த குணம் யார் சொல்லி தீரும்? இந்த குணம் யாருக்கு இருக்க வேண்டும்? நீங்கள் எல்லோரும் மன்னியுங்கள் மன்னியுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த மன்னிக்கின்ற குணம் எனக்கு இல்லை என்றால் நான் சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. மன்னிப்பில் 2 வித மன்னிப்பு உண்டு. ஒன்று, நமக்கு யார் தவறுகள் செய்கிறார்களோ அந்த தவற்றை மன்னிப்பது. இன்னொன்று, ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்பவர்களை ஆண்டவர் மன்னிப்பது. ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்பவர்களை நாம் மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அது நமக்கு சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. ஒருவேளை 3வது நபருக்கு விரோதமாக யாராவது ஒருவர் பாவம் செய்துவிட்டால், பேசிவிட்டால், அந்த தவற்றை நான் மன்னிப்பது எப்படி எனக்கு சரியாகும்? எனக்குத்தான் அவர் தவறே செய்யவில்லையே. இன்னொருவர் செய்த தவற்றை, இன்னொருவருக்கு செய்த தவற்றை நான் எப்படி மன்னிக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. வேண்டுமானால் அவர்களுக்காக ஆண்டவரே அவர்களுடைய குணத்தை நீர் மாற்றும் என்று தேவ சமூகத்தில் மன்றாடலாமே தவிர, தேவனை சமூகத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு நற்குணத்தை தாரும் மன்னியும் என்று சொல்லலாமே தவிர, 3வது நபருக்கு செய்த தவற்றை நான் மன்னிக்க முடியாது. அது ஏதோ ஒரு நற்குணத்தை போல நாம் பெருமை பாராட்டி கொள்கிறோம். அது முற்றிலும் முடியாது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் தப்பிதங்களை அவர் உங்களுக்கு மன்னிப்பார். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே,
இதில் நமக்கு என்ன கருத்து இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மனுஷீகத்தில் மத்தேயு 18வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தவறுகளை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எனக்கு யாராவது தவறுகள் செய்துவிட்டால், எனக்கு யாராவது விரோதமாக பாவங்கள் செய்துவிட்டால் அந்த தவற்றை நான் மன்னிக்கலாம். எனக்கு தகுதி உண்டு, அருகதை உண்டு. ஆனால் அந்த தவற்றை நான் மன்னிக்காவிட்டால் எனக்கும் நான் செய்த தவறுகளை ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நாம் தேவ ஜபத்திலே மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு விரோதமாக யார் பேசினார்களோ, கடன் என்று சொல்லும்போது நான் சொல்லுவது வழக்கச் சொல் அல்ல. இது கடன்களை யாரும் யாருக்கும் மன்னிக்க முடியாத நிலைதான். ஏனென்றால் எல்லோரும் இயலாமையில் இருப்பார்கள். இது பேச்சில் கடன். எனவே எனக்கு விரோதமாக யாராவது பேசியிருந்தால் அவர்களுடைய தவற்றை நான் மன்னிப்பது எனக்கு தகுதி, என்னுடைய மேன்மையை காண்பிக்கும். அப்பொழுது ஆண்டவர் என்னுடைய தவறுகளை, நான் செய்த தவறுகளை மன்னிப்பார். மேலும் 32வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு மன்னிப்பு மன்னிப்பு என்று அநேகர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். யார் யாருக்கு செய்த பாவங்களை யார் யாருக்கு மன்னிப்பது? பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாக தவறுகள் செய்துவிட்டால், பாவம் செய்துவிட்டால், தீங்கு நினைத்தால் அவனுக்கு நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறார். ஆண்டவர் மறுமொழியாக 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் அவனை மன்னிக்க வேண்டும். அப்படி என்றால் அவன் நமக்கு செய்கிற எல்லா பாவங்களையும் நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் மன்னித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், நாம் தவறு செய்யாதவர்களா? முதலாவது நாம் தவறு செய்தவர்களா, தவறு செய்யாதவர்களா? அல்லது தவறுகளை செய்து முடித்து விட்டோமா? யோசித்து பார்ப்போம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பார்? இந்த லோகத்தில் தேவ வார்த்தைகளை ஏற்று நடக்காத பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவர் அவர்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் இந்த லோகத்தில் மக்கள் தொகை மிகவும் குறைவாக காணப்படும். நாம் தவறு செய்வதற்கென்றே நாம் நம்முடைய காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோம். நன்மை செய்வதற்கு இல்லை. தேவன் நம்மை தம்முடைய படைப்பிலே தாம் படைத்த எல்லாவற்றையும் கண்டு மனஸ்தாபப்படாமல் சந்தோஷப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் மனுஷனுடைய அக்கிரமங்கள் அதிகமானதற்கு பின்பு, அப்பொழுது அவ்வளவு பெரிய ஜனத்தொகை இல்லை, அவர்கள் செய்த அக்கிரமங்களை பார்த்து நான் இந்த மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவ்வளவு கர்மங்களை
நாம் செய்து கொண்டு இருந்தோம், செய்து கொண்டு இருக்கிறோம், செய்து கொண்டு இருப்போம். 3 கால நிலைகளிலும் நாம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். இது வேண்டாம் என்று நம்மை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் உங்களுக்கு தவறுகள் செய்தவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை எச்சரித்தும் அவர்கள் செய்யவில்லை என்றால், நாம் எவ்வளவு அன்பு காட்டுகிறோமோ அந்த அன்பிற்கு ஏற்ற ஒரு குணத்தை அந்த பிள்ளைகள் பெறவில்லை என்றால், அது தேவனுக்கும் அவர்களுக்கும். நம்முடைய கடமை முதலாவது நாம் மன்னிக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர்கள் மன்னிக்கிறார்களோ இல்லையோ அது ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உரிய பொறுப்பு. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 10 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அநீதியுள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும். அன்பு பிள்ளைகளே, இதோ அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படி என்றால் அநியாயம் செய்கிறவனை ஆண்டவர் அனுமதிக்கிறாரா என்றால் இல்லை, அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் அவனுக்குரிய தீர்ப்பை எழுதி வைத்து விட்டார். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னை நான் தகர்த்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை விட்ட காரியத்தை நாம் மனுஷர்களாகிய நாம் அதை சீர்படுத்த முயற்சிப்பது பெரிய தவறு. சீர்படுத்த முடியாது. நம்மை நாமே பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு விரோதமான பாவம் ஒன்று உண்டு, மனிதனுக்கு விரோதமான பாவங்களும் உண்டு. அதைத்தான் 2 பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்தார், 2 கற்பலகைகளே. மனுஷிய அன்பு, தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பில் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக தவறுகள் செய்தால் அந்த தவற்றை ஆண்டவர் தான் மன்னிக்க வேண்டும். ஒரு சக மனிதன் அந்த தவற்றை, ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்த தவற்றை ஒரு சக மனிதன் மன்னிக்க முடியாது. மன்னிப்பு சொல்வதற்கு அவன் தகுதி பெற்றவனும் அல்ல. ஏனென்றால் அவனும் மாம்சம்தானே. ஒருவேளை நான் ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்கிறேன், ஒரு சக விசுவாசி என்னிடத்தில் வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்றால், மீண்டும் நான் செய்கிறேன் என்றால், அதற்காக அவர் தேவனிடத்தில் மன்றாடலாம். ஆண்டவரே, இவர் இப்படிப்பட்ட பலவீனங்களை பெற்றிருக்கிறார், இவருக்கு நீர் மன்னியும் என்று சொல்லலாமே தவிர நாம் மன்னிப்பதற்கு தகுதியற்றவர்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இதை இன்றைக்கு அநேகர் உணர்வதில்லை. மன்னியும் 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 என்று சொல்லுகிற அனுபவத்தை அன்பு பிள்ளைகளை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் சக மனிதருடைய தப்பிதங்களை, பாவங்களை மன்னிக்காமல் போனால் நம்முடைய தவறுகளும் மன்னிக்கப்பட மாட்டாது என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் மேலான நம்பிக்கைக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 1 யோவான் 4:20 வாசிக்கிறோம், நீ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சகோதர பாசம், ஒருவர் மீது ஒருவர் கணிசமான அன்பு, இது இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை யோசிப்போம். சொல்லளவில் மட்டும் இருக்கிறதா, அல்லது ஆக்கப்பூர்வமாக அதை கடைபிடித்து நடக்கிறோமா என்பதை பிரசங்கிக்கிற நான் யோசித்து பார்க்க வேண்டும். மன்னியுங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிற நான், அந்த மன்னிக்கின்ற குணம் எனக்கு இருக்கிறதா என்பதை நான் முதலாவது யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அனுபவத்தை சிலர் நோக்காமல் தங்களை தாங்களே ஞானவான்களாக பெருமிதம் கொள்வதற்கு வகை கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது முற்றிலும் தேவனுக்கு விரோதமான செயல். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீங்கள் தேவ கோபத்திற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார்.
தண்டிப்பது அவருடைய குணம். அது உங்களுக்கும் எனக்கும் உரியது அல்ல. யாதொருவர் தவறு செய்து விட்டால் அந்த தவற்றுக்காக நாம் தண்டிக்கக்கூடாது. அது நமக்கு சம்பந்தமில்லாத பணி. அது ஆண்டவருடைய பொறுப்பு. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தண்டிக்கவில்லையே என்று நாம் நினைக்க வேண்டாம். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அந்நாளில் அவர் தம்முடைய கோபாக்கினை அவர்கள் மீது விடுவார். எத்தனை பேரை ஆண்டவர் தண்டித்திருக்கிறார்? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, நாகமானுக்கு வந்த குஷ்டம் கேயாசிக்கும் வர கடவுது என்று தேவ மனிதர் சொன்னாரே, அவர் மன்னித்து விட்டாரா? யோசித்து பார்ப்போம். தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிற எவனும் தனக்கு தானாகவே மன்னிப்பு கோர வேண்டும். நான் கடவுளுக்கு விரோதமாக பேசியிருக்கிறேன், என்னை சிருஷ்டித்தவருடைய சமூகத்திற்கு விரோதமாக நான் செய்த பாவங்களை நான் அறிக்கையிட்டு மன்னிப்பு கோராவிட்டால் நான் செய்த பாவங்களை ஆண்டவர் எப்படி மன்னிப்பார்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தேவகோபம் வெளிப்படும்போது இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி சென்ற எகிப்தின் சேனைகளை ஆண்டவர் சமுத்திரத்திலே அழித்தாரே. அப்படி என்றால் இரக்கமுள்ள தேவன் அவர்களை மன்னித்திருக்கலாமே. அவருக்கு தெரியும் தேவகோபம் துன்மார்க்கருக்கு விரோதமாக எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்கு மன்னிப்பு இல்லை. எதுவரை மனம் திரும்பாத அனுபவத்தில் நான் வாழ்கிறேனோ எனக்கு மன்னிப்பு இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நான் என்னுடைய ஜீவித நாட்கள் உள்ளளவும் நான் தவறுகள் செய்து கொண்டே வந்து எவ்வளவு உணர்த்தப்பட்டும் போதிக்கப்பட்டும் நான் தவற்றிலிருந்து என்னை விலக்கிக் கொள்ளவில்லை என்றால் எனக்கு தேவ கோபம் வரும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அந்த கோபம் எப்படி இருக்கும்? நம்முடைய ஆத்துமா ஈடேறாதபடி நம்மை தண்டிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செய்கிறவன் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் செய்யட்டும். இதோ தேவ கோபம் அவன் மீது வரும் வரை அவன் செய்து கொண்டே இருப்பான். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். மனம் திரும்ப அவசியமில்லாத மனிதர்கள், மனம் திரும்பக்கூடிய அவசியமுள்ள மனிதர்கள் என்று இரண்டு விதமான மனிதர்களை ஆண்டவர் இந்த லோகத்தில் வைத்திருக்கிறார். மனம் திரும்ப அவசியமில்லாத பிள்ளைகள் என்றால் அவர்கள் ஆண்டவருக்கென்று எந்தவித தவறும் செய்யாத பிள்ளைகள். மனம் திரும்ப அவசியமுள்ள பிள்ளைகள் என்றால் தவறு செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். கர்த்தர் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று நீதிமொழிகள் 16:4 நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் படைப்பில் துன்மார்க்கனை உண்டாக்கவில்லை. மனிதன் தாமாகவே துன்மார்க்கத்திற்கு இழுக்கப்படுகிறான், தூண்டப்படுகிறான், தானாகவே துன்மார்க்கத்திற்கு வழி தேடுகிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதிக்கிறார், மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் கேட்க முடியாத நிலைமையை அவர்கள் பெற்றிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கு இன்னும் அனுமதி கொடுக்கிறார். செய்து கொண்டே இரு என்று சொல்லுகிறார், நீ பேசிக்கொண்டே இரு என்று சொல்லுகிறார். ஒரு நாள் என் பட்டயம் உன்னை ஒடுக்கும், உன்னை கொல்லும் என்று சொல்லுகிறார். அந்த பட்டயம் என்ன? நான் சொன்ன வசனமே உன்னை நியாயம் தீர்க்கும் என்று யோவான் 12:48 நாம் வாசிக்கிறோம். எனவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மன்னிக்கின்ற குணம் என்பது அநேகர் புரிந்து செய்யக்கூடிய ஒரு செயல். நேற்றைய தினத்தின் ஓய்நாள் பாடத்தை நாம் படிக்கும்போதும் கூட தேவ அன்பு நம்மை எவ்வளவு ஆண்டவருக்குள் அழைத்து செல்லுகிறது, தேவ கணிசமான குணம் நம்மை எவ்வளவு ஊக்குவிக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும்.
அந்த நினைவிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தேவனுடைய சார்பில் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாவம் செய்யாதிருங்கள், பாவம் செய்யாதிருங்கள். மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டாதிருங்கள். மற்றவர்கள் மீது அன்பு காட்டுங்கள். உங்களுடைய ஒரு புன்னகை மற்றவனை அன்பில் வழிநடத்துவதற்கு சாதகமாய் இருக்கும். உங்களுடைய கடும் கோபம் ஒரு பாவியை மீண்டும் அதிக பாவம் செய்வதற்கு தூண்டும். எது நல்லது என்பதை இன்முகமா கடுமுகமா, அன்பான வார்த்தைகளா அல்லது கடும் சொற்களா, எவைகளை நாம் பிரயோகிக்கிறோம் என்பதை யோசித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, எனக்கு விரோதமாக ஒரு சகோதரன் தவறு செய்தால் அதை மன்னிக்கிற அனுபவத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம் அனைவருக்கும் கொடுக்கும்படி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களை மன்னிக்கிற அனுபவத்தோடு உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல ஈவை தாரும். ஆண்டவராகி நீர் எங்களுக்கு மன்னிக்கிற தேவன், பாவங்களை புதைக்கிற தேவன். இன்றைக்கும் அந்த பாவத்தில் புதைக்கப்பட்ட பாவத்தை நாங்கள் மீண்டும் தோண்டி எடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய நாவுக்கு பேச்சில் பாவம், எங்களுடைய கண்களுக்கு கண்களின் பாவம், இவைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற எங்களை பலப்படுத்தும். முற்றிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை பாவ வழியிலிருந்து நீக்கி மீண்டும் நேர்மையான வழிக்குள் நம்மை அழைத்துச் செல்ல அனுகூலமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமென்.